பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன சம்பவம்ன்ட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீகார் தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எக்கச்சக்கமான தில்லுமுள்ளுகளை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வெளியே வந்திருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீகாரில் எஸ்ஐஆரை கொண்டு வந்து 65 லட்சம் வாக்காளர்களை வந்து ஃபஸ்ட்டு நீக்கினாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதார் கார்டை வந்து ஆட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு 21 லட்சம் பேர்த்தை வந்து ஆட் பண்ணாங்க. அப்புறம் வந்து 42 லட்சம் பேர்த்தை வந்து திரும்பவும் தூக்குனாங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனல் லிஸ்ட்டை வந்து பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் சொன்னது 7,42,00,000 பேர். செப்டம்பர் 30 அப்போ வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நவம்பர் 13 அப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியே வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீகாரில் சூப்பராக தேர்தல் நடத்திட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எஸ்ஐஆர் மூலமாக கள்ள ஓட்டு இல்லாமல் வந்து இந்த எலெக்ஷனை வந்து நல்லபடியாக வந்து நம்ம நடத்தி முடிச்சுட்டு வந்து அந்த நியூஸ் வந்து வருது. அப்போது ஒரு லிஸ்ட்டு வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7,45,26,858 பேர் வந்து அதில் வந்து வாக்களிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து வந்துருந்துச்சு. அப்போது எஸ்ஐஆர் முடிச்சுட்டு வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7,42,00,000 பேர் தான் வந்து அந்த எஸ்ஐஆர் முடிச்சுட்டு வந்த ஃபைனல் லிஸ்ட்டு. ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் வந்து அதிகமாக இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டேட்டாவும் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேட்டாவும் அதே மாதிரி இன்னும் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் வந்து தப்பிக்கவே முடியாது. இதுக்கு எல்லாமே ஒரே தீர்வு எங்கள் தலைவர் லெனின் சொன்ன மாதிரி தான். மக்கள் இனி வாழவே முடியாதுன்னு நினைக்கும் போது அப்போ வெடிக்கும் பாரு மக்களுடைய போராட்டம். அதுதான் 2022 ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு, 2024 பங்களாதேஷில் நடந்துச்சு, 2025 வந்து நேபாளில் நடந்துச்சு. அந்த மக்களுடைய போராட்டம் வந்து எந்த கொம்பனாலேயே அடக்க முடியாத போராட்டமாக மாறுச்சு. அப்படிப்பட்ட போராட்டம் இந்தியாவிலே நடக்கும். மக்களை ஒடுக்க நினைக்கும் எவராக இருந்தாலும் அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய காலம் வெகு தூரம் இல்லை.